ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் இருக்கோம். நம்ம சின்னப்பட்டிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு பாம்பன் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எந்த ட்ரெயினில் இருக்கோம்னா ட்ரெயின் நம்பர் 56712 ராமேஸ்வரம் டு மதுரை பேசஞ்சர். இந்த ட்ரெயினில் நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். பாம்பன் நியூ ரயில்வே பிரிட்ஜோட ஏர்லி மார்னிங் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ட்ரெயினில் ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் போகிறதுக்கு 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:37 ஆகுது. நம்ம ட்ரெயின் 5:45 எடுப்பாங்க. ஏர்லி மார்னிங்கில் இந்த மூணோட வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸில் பாம்பனோட வியூ அந்தளவுக்கு தெரியல கைஸ். இந்த பேசஞ்சரில் தான் வியூ சூப்பராக இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். வாங்க இந்த சூப்பரான ட்ராவலை ராமேஸ்வரம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ராமேஸ்வரம்லேருந்து கரெக்டாக 5:45க்கு ஆன் டைமில் கிளம்பியாச்சு. இந்த ட்ரெயின் ராமேஸ்வரம்லேருந்து மதுரை வரைக்கும் 161 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. ராமேஸ்வரம்லேருந்து காலையில் 5:45க்கு எடுத்து 9:20க்கு மதுரை போய் ரீச் ஆகுது. இந்த ட்ரெயின் டோட்டலாக ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் 161 கிலோமீட்டரு. இந்த ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம்லேருந்து பாம்பன், மண்டபம் கேம்பு, உச்சிப்புலி, வளந்தரவை, ராமநாதபுரம், சாத்திரக்குடி, பரமக்குடி, சுடியூர், மானாமதுரை, ராஜகம்பீரம், திருப்பாச்செட்டி, திருபுவனம், சிலைமான், மதுரை ஈஸ்ட் வழியாக மதுரை போய் ரீச் ஆகுது. 9:20 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் 9 மணிக்கே போய் ரீச் ஆயிரும். ராமேஸ்வரமில் ஒரு அழகான ஏர்லி மார்னிங் டிபார்ச்சர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு வேப்சவன் நிற்கிது பார்த்தீங்களா? அதே மாதிரி வேப்சவன் தான் இனி நம்ம லைன்லேயும் வரப்போகுது. ட்ரெயினில் வந்து எனக்கு இந்த மாதிரி லாங் கர்வ் ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பாம்பன் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். பாம்பனுக்கு நம்ம 5:58க்கு ஆன் டைமில் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். பாம்பன்லேருந்து டிபார்ச்சர் 6 மணிக்கு எடுப்பாங்க. இப்போது ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு பாம்பன் பிரிட்ஜோட வியூ வேறு லெவலாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட காத்துக்கிட்டு இருக்கேன் கைஸ், உங்களுக்கும் காமிக்கிறதுக்கு நானும் பார்க்குறதுக்கு. பாம்பனில் சரியான கூட்டம் கைஸ். இந்த மதுரை பேசஞ்சருக்கு ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்குது. எப்போவுமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாம்பனில் ஒரே ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நின்று போகுதுன்னா அது நம்ம போட்மெயில் எக்ஸ்பிரஸ் தான். சென்னை எக்மூர் டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு சென்னை எக்மூர். அந்த வண்டிக்கு இங்கே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். கரெக்டாக 6 மணிக்கு நம்ம பாம்பன்லேருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டின உடனே வந்து பாம்பன் பிரிட்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வியூ சூப்பராக இருக்குன்னு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் போகும்போது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது பாம்பன் பீச்சு. பாம்பன் பிரிட்ஜ் முடிஞ்சிச்சு. பாம்பனோட வியூ பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு. எனக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு நல்ல வியூவை பார்த்தாச்சுன்னு. இது வந்து மண்டபம் ஸ்டேஷனுக்கு முன்னாடி கட்டிக்கிட்டு இருக்க பிட்லைன் கைஸ். அங்கே ராமேஸ்வரமில் மாதிரியே இங்கே மண்டபம்லேயே வந்து பிட்லைன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ட்ரெயின்ஸை இங்கேயுமே வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. மண்டபம்க்கு நம்ம 6:09க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். எங்கேயுமே வந்து ஒரு நல்ல கூட்டம் இந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாதி பேர் போட் மேல் எக்ஸ்பிரஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆறு 18க்கு நம்ம மண்டபம் கேம்ப் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஷனில் வந்து லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. இப்போ எந்திரிச்சு கூட போக முடியல கைஸ், அந்தளவுக்கு தூக்கம் வருது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வந்தோம்னா பாம்பன் எக்ஸ்பிரஸில், அதனால தான் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஆறு 28க்கு நம்ம உச்சிப்புலி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ராமேஸ்வரம் டு ராமநாதபுரம் லைனில் இந்த உச்சிப்புலி ஒரு முக்கியமான ஸ்டேஷனு. இந்த ஊரில் நிறைய பேர் ஏறுவாங்க, இறங்குவாங்க.
நிறைய 1 to 1 பஸ்ஸே இங்கே உச்சிப்புள்ளியில் நின்று போகுது, நான் பார்த்துருக்கேன். எங்கேயுமே வந்து பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் புது பிளாட்ஃபார்ம், அதுலேருந்து பழைய பிளாட்ஃபார்ம். நம்ம வளந்தரவைக்கு இப்போ 6:39க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஊர் வந்து பஸ் ரூட்டில் வராது, இந்த ட்ரெயின் ரூட்டில் மட்டும்தான் வரும், ராமேஸ்வரம் டு ராமநாதபுரம் ரூட்டில். இந்த மாதிரி வில்லேஜ் ஏரியாஸ்க்கு ட்ரெயின் கனெக்டிவிட்டி கிடைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயங்க. ஏன்னா ராமேஸ்வரம் டு ராமநாதபுரம் நேஷனல் ஹைவேல இந்த ஊர் கிடையாது. பரவாயில்ல, இந்த ஊர்லேயுமே ஒரு நல்ல கூட்டம் போர்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ராமநாதபுரம்குள்ளே என்ட்ராக போகிறோம். மற்ற எல்லா ஸ்டேஷன்லையும் இந்த ட்ரெயினுக்கு வந்து 1 நிமிஷம் தான் ஆல்ட்டு, ராமநாதபுரம் தான் 2 நிமிஷம் ஆல்ட்டு. எல்லா பேசஞ்சர் ட்ரெயின்ஸுக்குமே அப்படி தான் கொடுப்பாங்க. பெரிய ஸ்டேஷனில் மட்டும் 2 நிமிஷம் ஆல்ட்டு கொடுப்பாங்க. கரெக்டாக 6:48க்கு நம்ம ஆன் டைமில் வந்து ராமநாதபுரம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். மற்ற இடத்துல கூட கொஞ்சம் டிலே இருந்துச்சு, இங்கே வந்து ஆன் டைமுக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்து பாதி கூட்டம் ராமநாதபுரத்துலேருந்து போட் மெயிலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ராமேஸ்வரம் போகிறதுக்கு. அதனால் இங்கே ராமநாதபுரம்லாம் ஹெவி குரலாக இருக்கும் பாருங்கள். ராமநாதபுரம்லாம் நிறைய டீ போர்டிங்கும் இருக்குது, போர்டிங்கும் இருக்குது கைஸ். நிறைய பேர் ஏறுறாங்க, நிறைய பேர் இறங்குறாங்க. இன்றைக்கி இந்த ராமேஸ்வரம் டு மதுரை பேசஞ்சரில் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ராவல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பாம்பன் பிரிட்ஜை பார்த்தது அதை விட பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ். இந்த ட்ரெயினில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.